ஹலோ கைஸ், இப்போ நம்ம இங்கே வந்து உட்காந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். எல்லாரும் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். டெஃபினட்டாக அதை பற்றி தான் பேச போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயங்க, எனக்கு என்னன்னு தெரியல. உங்ககிட்ட நான் இந்த கேள்வி கேட்கணும் தான் வந்தேன். என்ன விஷயம் தெரியுமா? ஓகே, எனக்கு கேட்குது. உங்களுக்கு தெரியலன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அது எனக்கு புரியுது. நம்ம யாரும் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம நேராக அவனையே கூப்பிட்டு கேட்டுருவோம். ஏன்னா அவன் தானே தம்ப்நெயில்ல எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கான். ஏன் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுவோம் என்னங்க? ஆனால் அதேமாரி நான் மட்டும் கூப்பிட்டா வரமாட்டான், நீங்கள் எல்லாம் சேர்ந்து கூப்பிட்டா தான் வருவான். ஸோ நான் மட்டும் கூப்பிட்டா அவன் வரமாட்டாங்க. நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து கூப்பிட்டா தாங்க அவன் வருவான். அப்படிப்பட்ட ஆளுங்க அவன். சரி, கூப்பிடுவோமா அவனை? டேய், அங்கே என்னடா பண்ணிருக்க? வாடா, உனக்கு தானே எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விஷயம் என்னன்னு சொல்லலாம், என் மண்டை வெடிச்சிருவோம் போல. அதனால தானே அவங்களும் வெயிட் பண்ணுறாங்க. சீக்கிரம் வா. சொல்லுடா, வந்துட்டேன். எதுக்குடா இவ்வளோ வாட்டி கூப்பிட்ற? எங்கே கூப்பிட்டேன்? அவங்க தான் கூப்பிட்டாங்க. இங்கே தான் இருக்காங்களா? ஹாய் கைஸ், இருங்க, இவன்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். என்ன தாண்டா விஷயம்? அதை தாண்டா எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. ஓ, அந்த விஷயமா? நல்லதா போச்சு. நானே பேசணும்னு இருந்தேன், நீ ஞாபகப்படுத்திட்ட. சரி விடு, நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. அப்புறம் என்ன கைஸ், கண்டென்ட்குள்ளே போகலாமா? ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஏர் ஆஃப் வ்ளாக்ஸ். ஹோப் எல்லாம் ஃபைன் நம்புறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கண்டிப்பாக ஒரு சூப்பரான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2 அனௌன்ஸ்மெண்ட்டை பற்றி தான். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு பேட் நியூஸ், ஆனால் ரெண்டாவதாக இருக்கிறது ஒரு குட் நியூஸ். ஓகேங்களா? எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த வீடியோ எண்ட் பண்ணும்போது ஒரு குட் நியூஸில் எண்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஐடியாலாம் இல்லை, அதை தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேட் நியூஸ்க்கு போயிடுவோம். பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம ப்ரீவியஸாக வந்து ஒரு 100 days சேலஞ்ச் எடுத்தோம். அதை வந்து கரெக்டாக கன்சிஸ்டன்சியாக போட முடியல. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வீடியோன்னு எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு தேவையானதே ஒரு கன்சிஸ்டன்சி தான். ஏன்னா 100 days சேலஞ்சுன்னு எடுக்கும்போது 100 days கம்ப்ளீட் பண்ணால் தான் நான் என்ன விஷயம் சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். பட் அது என்னால் பண்ண முடியல. ரொம்பவே சாரி, எனக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பரவாயில்ல, இது நடந்ததாகவே இருக்கட்டும். ஆனால் அந்த குட் நியூஸ்க்கு வந்துடுவோமா? குட் நியூஸில் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபுட் சீரிஸ் ஆரம்பித்தோம். மதுரை மெஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். பட் அதையுமே நம்ம கிவ் அப் பண்ணுற ஸ்டேஜுக்கு தான் வந்தோம். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம ஏன் அதை கிவ் அப் பண்ணணும், திரும்பி ஸ்டார்ட் பண்ணுவோம். அது இல்லாமல் நம்ம விலாகில் வந்து நிறையா ஃபன் இல்லைன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். நம்ம சேனலில் கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி ஆக்டிவாக ஃபன்னாக ஜாலியாக வச்சுக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் என்ன வந்து என்னோடய வீடியோஸ்லாம் பார்க்கும் போது ஃபன் இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, அது வந்து நம்ம பண்ண போகிறோம் இனிமேல். அது இல்லாமல் இந்த ஃபுட் ரிவ்யூ வந்து கம்பல்சரி 2 சீரீஸாக நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்னன்னா, மதுரை மெஸ் நம்ம முடிக்கல, அதை முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு ரெஸ்டாரண்ட்டை நான் யோசிச்சு வச்சுருக்கேன். அது அப்கமிங் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை மட்டும் எங்களுக்கு கொடுங்க போதும். அதேமாரி என்னால் முடிஞ்ச எஃபர்ட், உங்களுக்கு நான் எவ்வளோ ஃபன் கொடுக்க முடியுமோ அதை நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறேன். அது இல்லாமல் எனக்கு இப்போ கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஐடியா இருக்குது. நான் போகிற இடங்கள்லாம் நான் உங்களுக்கு விலாகாக மேக் பண்ணி உங்களுக்கு வந்து நான் வீடியோஸாக போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். மேபி இது நல்லா போகும் அப்படின்ற ஒரு ஹோப்போடு தான் நான் இதை முடிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே லைக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியா இருந்துருச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை கமெண்ட்ஸ் வருதுன்னு பார்ப்போம். சரி, ஓகேங்க, அடுத்து அந்த ஃபுட் ரிவ்யூவில் நம்ம மீட் பண்ணுவோம். அன்டில் தென், நான் உங்கள் ஏர் ஆஃப் வ்ளாக்ஸ். பை.